கையில் ஒரு 1000 இருந்துச்சு. ஆஃபீஸ் எல்லாம் வெக்கேட்டு 2 பேர் மாத்திரம் உட்காந்துட்ருக்கோம். என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது படம் பண்ணலாம் ஏன் அப்படின்னாரு அரவிந்த். நான் வந்து ஏன் 1000 தான் இருக்குது, படம் பண்ணலான்னா எங்கேருந்து போய் படம் பண்ணுறது அப்படின்னோடனே சரி வழக்கமாக பேசிட்டு அடுத்த நாள் காலைல எழுந்துச்சி இல்லை படம் பண்ணுறோம் அப்படின்னாப்புல. ஃபஸ்ட்டு அரவிந்த் தான் இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணது வந்து அரவிந்த் தான். அங்கேருந்து தான் இந்த படம் டேக் ஆஃப் ஆச்சு. சரி படம் பண்ணலான்னும் போது என்ன பண்ணலாம், இப்படி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு பேச ஆரம்பித்து ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு ஃபோன் அடிக்கிறோம், படம் பண்ணலான்ட்டு இருக்கோம். இப்போ என்னால் பெருசாலாம் ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறேன். அங்கே ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிது. அப்புறம் எனக்கு அரவிந்த் மேலே எனக்கு கான்ஃபிடென்ட் அதிகம். வந்துடும் படம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு கதை ஒன்று ரெடி பண்ணி எல்லாம் கார்த்திக் நேதா எனக்கு ஃபோன் பண்ணி ஃபஸ்ட்டு இவருக்கு தான் ஃபோன் அடித்தேன், இப்படி ஒரு விஷயம் அப்படின்னு. ஓகே பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு நாளாக கான்ஃபிடென்ட் ஏறிச்சு. இந்த படம் முடிஞ்சதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து அந்த சுற்றி இருந்த எங்கள் டீம் அமைஞ்சாங்க. ஒருத்தராக மைக்கேல் வராப்பில், கார்த்திகேயன் வராப்பில், டைரக்ஷன் டீம் எல்லாருமே வந்து பயங்கர பேஷனேட். படம் பண்ணிடணுன்ற அந்த படம் பண்ணுறதுல மட்டும் தான் ஃபோக்கஸில் இருந்தோம். எங்கள் காசு எப்படி வரப்போகுது